Hi students, today topic climate factors. Climatic factors: light, temperature, water, wind and fire. So today discussion light, climate factors, light. Light is a well-known factors needed for the basic physiological process of plants such as photosynthesis, transpiration, seed germination and flowering. ஸோ இது இம்பார்ட்டன்ட் லைட் அப்படின்றது என்னது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாவுடைய பேசிக் மெட்டபாலிக் ப்ராசஸ், பேசிக் பயாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே எது மூலயமா நடக்குது அப்படின்னா இந்த லைட் மூலயமா தான். இப்போ அந்த லைட் இல்லைன்னா இந்த பிளான்ட் வந்து லீவ் பண்ணவே முடியாது. ஸோ சஜஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு கண்டிப்பாக லைட் இருந்தால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஃபுட்டு. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் என்னது டிரான்ஸ்பிரேஷன்ஸ், வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அது இல்லைன்னா கண்டிப்பாக லீவ் பண்ண முடியாது. அடுத்து சீட் ஜெர்மினேஷன்ஸ், ஓகேவா, சீட் வந்து ஜெர்மினேட் ஆகணும். அண்ட் ஃப்ளோர் வந்து ரைஸ் ஆகினா தான் ரீப்ரொடக்ஷன் அதோடைய ஸ்பீஷஸ் வந்து மெயின்டைன் ஆக முடியும். ஸோ இப்போ இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் லைட். ஸோ இப்போ லைட் இஸ் வெல் நோன் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் த பேசிக் physiological process, ஓகேவா, such as photosynthesis, transpiration, seed germination and flowering. The portion of the sunlight which can be resolved by the human eye is called visible light. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அது கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட் அதான விசிபிள் லைட் அப்படி சொல்லுவோம். The visible part of light is made up of wavelength from about 400 nanometer to 700 nanometers. நார்மலாக விசிபிள் லைட் அப்படின்றது அவங்களுடைய வேவ்லென்த் என்ன அப்படின்னா 400 நானோமீட்டர் வயலட்டு, 700 நானோமீட்டர் ரெட் இஸ் அ நார்மல் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் இது, ஓகேவா. ஸோ இப்போ இது 1 மார்க் கேட்பாங்க. ஸோ நார்மல் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் என்ன அப்படின்னா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ், நிறைய டைம் கேட்பாங்க, ஓகேவா. அதுலேயே இந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமம் அட் ப்ளூ இருக்குது அப்படின்னா 400 to 500 நானோமீட்டரில் இருக்கிறோம். ரெட் அப்படின்னா 600 to 700 நானோமீட்டர். ஸோ டோட்டலாக என்னது 400 to 500 ப்ளூ, ரெட் வந்து 600 to 700. ஸோ அப்போ வந்து நார்மல் வந்து 400 to 700 தான், ஓகேவா. இந்த க்ரீன் வந்து 500 to 600 நானோமீட்டர் வேவ் லென்த். ஸ்பெக்ட்ரம் இஸ் லெஸ் ஸ்ட்ராங்லி அப்சார்ப் பை த பிளான்ட்ஸ், ஓகேவா. அதாவது அதோடைய அதோடைய இது வேவ் லென்த்தை வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து பிளான்ட் வந்து அது அப்சர்வ் பண்ணும், ஓகேவா. இந்த வேவ் லென்த் ஸ்பெக்ட்ரம் லெஸ் ஸ்ட்ராங்லி அப்சர்வ் பை த பிளான்ட்ஸு 500 to 600 வந்து ரொம்ப கம்மியாக அப்சர்வ் பண்ணும். அதில் மெயின் நார்மல் டெம்பரேச்சர்ஸ் நார்மல் லைட் என்ன அப்படின்னா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் தான். அதில் ரெட்டு ப்ளூ, ஓகேவா. ஸோ இப்போ இது பேசிக்கலாக க்ரீன் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து லைட். ஸோ லைட் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இது ஒரு வேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்போ அந்த க்ரீன் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லைட்டில் என்னது ஃபஸ்ட்டு என்னது ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கடுத்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா, ஓகே, ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. அதுக்கடுத்து மூமெண்ட்ஸ், பிளான்ட் மூமெண்ட்ஸ் நடக்கிறது லைட் பேஸ் பண்ணி தான். சீட் ஜெர்மினேட் ஆகிறது லைட் பேஸ் பண்ணி தான். ஃப்ளோரிங், ஓகேவா, பட்ஸ் பிளாசம் ஆகிறது ஃப்ளோரிங்கு, அதான் ஃப்ளோரிங் வந்து லைட்டு. அந்த டியூபர் ஃபார்மேஷன்ஸ், ஓகேவா. ஸோ வந்து அடியில் வந்து கிழங்கு வகைகள் சில வந்து இப்போ பிளாக் கிராம் வந்து சீட் ரைஸ் ஆகுது, இல்லை வந்து நிறைய எல்லாமே அந்த ஃபார்மேஷன்ஸ் எப்போ நடக்கும்னா லைட் அதிகமாக அந்த இப்போ கண்டினியூஸ் ரெயின் இருக்கும்போது சீட்ஸ் வந்து அவ்வளோவா ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து கிரவுண்ட்நட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பொட்டேட்டோவாக இருக்கலாம், ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டேபியோக்காவாக இருக்கலாம், இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அந்த லைட் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. டியூபர் ஃபார்மேஷன்ஸ் கிழங்கு வகை தோன்றதுக்கும் இந்த லைட் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரன்னர் ப்ரொடக்ஷன்ஸ், ஓகேவா. ரன்னர்னால் அந்த ஓடுத்தண்டு சொல்கிறோம்ல, அது வந்து லாங்காக போகும்போது அது சாயில் டச் ஆகி அது வந்து நியூ பிளான்ட்டை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அது அந்த மாதிரி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் லைட் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அதுக்கடுத்து ஸ்டெம் அண்டு லீஃப் ஃபார்மேஷன்ஸ், ஸ்டெம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் லீஃப் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக என்னது லைட் தேவை. ஸோ இப்போ வேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்பான் த க்ரீன் பிளான்ட்ஸ், ஓகேவா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த லைட். அண்ட் நெக்ஸ்ட்டு based on the tolerance of intensities of light, the plants are divided in two types. They are heliophytes, sciophytes. அந்த டாலரன்ஸ் எவ்வளோ அளவுக்கு அந்த பிளான்ட் வந்து அந்த லைட்டை வந்து பேஸ் பண்ணி இருக்குது
ஓகேவா, அதோடைய சகிப்புத்தன்மை எவ்வளோ அளவுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 2 டைப்பாக பிரிச்சுக்காங்க. ஒன்று என்னதுன்னா ஹீலியோஃபைட்ஸ், செகண்ட் ஒன் ஸ்கியோஃபைட்ஸ். ஹீலியோஃபைட்ஸு, ஸ்கியோஃபைட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு ஹீலியோஃபைட்ஸ் அப்படின்னா லைட் லவ்விங் பிளான்ட்ஸு. ஓகேவா, லைட் லவ்விங் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ வந்து லைட் வந்து தேவை, அப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அது மாதிரி இருந்தால் ஹீலியோஃபைட்ஸ் பிளான்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்போம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறது கூடியது எல்லாமே என்னது, ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ஸ் தான். அடுத்து ஸ்கியோஃபைட்ஸ், ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். அதாவது அதோடைய அதிகமாக இல்லாமல் அது ஒரு நிழலை. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு ஈரப்பதமான இருக்கிற பிளேஸை வந்து லைவ் பண்ணக்கூடியது தான் என்னது, ஸ்கியோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரையோஃபைட்ஸ் அண்டு டெரிடோஃபைட்ஸ். ப்ரையோஃபைட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், வாட்டரி ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்கியோஃபைட்ஸ் வந்து ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரையோஃபைட்ஸ் அண்டு டெரிடோஃபைட்ஸ். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அந்த டாலரன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணி தான் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹீலியோஃபைட்ஸ், செகண்ட் ஒன் ஸ்கியோஃபைட்ஸ், ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, இன் டீப் சி 500 மீட்டர்ஸ் உள்ள ஆழ்கடலில் the environment is dark and its inhabitants are not aware of the existence of crystal source of energy called the sun. ஸோ ரொம்ப ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உயிரினம் என்ன பண்ணால் இந்த லைட்டை வந்து அதை பார்த்ததே கிடையாது, லைட்டை வந்து பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து லைட் இல்லாமல் தான் அது வாழும். ஓகேவா, அதுக்கடுத்தது பேலியோ கிளைமேட்டாலஜி. பேலியோ பாட்டனி அப்படி சொல்லலாம். அது ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறது தான் அந்த பேலியோ பாட்டனி சொல்லுவோம். ஸோ இப்போ அது பேலியோ கிளைமேட்டாலஜி. ஸோ இது என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் போஸ்ட் கிளைமேட்ஸ் ஆஃப் அவர் பிளானட்ஸ் அண்டு ஃப்ளோரா அண்ட் ஈகோசிஸ்டம் விச் தே லிவ்டு. ஓகேவா, அதாவது வந்து இப்போது இருக்கக்கூடிய பிளான்ட்டோ அனிமலோ அதனுடைய ஈகோசிஸ்டத்தை பேஸ் பண்ணியோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னது அதை வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏர் பபிள்ஸ் ட்ராப்ட் இன் ஐஸ் ஃபார் tens of thousands of years with fossil pollen, corals, pollen and animal debris. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பேலியோ பாட்டனி இப்போ ஒரு அதோட ஃபாசில் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஏர் பபுள் இருக்குது, அந்த ஏர் பபுள் வந்து ட்ராப் ஐஸ்டு. ஓகேவா, ஸோ ஐஸ் வந்து ஒரு பனிக்குமிழ் மாதிரி இருக்குது. அந்த பனிக்குமிழுக்குள்ளே வந்து போலன் கிரைன்ஸ் போகலாம், இல்லை கோரல் இருக்கலாம். ஓகேவா, பவளப்பாறை. ஓகேவா, மகரந்தம், அதாவது போலன்ஸ் அப்படின்னா என்னது, போலன் கிரைன்ஸு. அதுக்கு அடுத்தது கோரல். ஓகேவா, அடுத்தது சில வந்து அனிமல் டெப்ரிஸ், அதாவது ஒரு மக்கிய விலங்கு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சில பிளான்ட்டு. ஸோ அது எல்லாமே ஐஸ் கேப்ஸ் வந்து பண்ணிக்குது. ஐஸ் கேப்ஸ் பண்ணிக்கிச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து லிவ் ஃபார் மெனி இயர்ஸ். ஓகேவா, ஸோ அது வந்து அப்படியே இருக்கும். அப்போ அந்த மாதிரி போலன்ஸ் வந்து 200 இயர்ஸ் 300 இயர்ஸ் வந்து கூட இருந்து அது வந்து திரும்பி என்ன பண்ணலாம், ரீஜெனரேட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த வேல்யூ ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து ப்ரிசர்வேஷன் சொல்கிறோம்ல, க்ரையோ ப்ரிசர்வேஷன், அந்த மாதிரி இது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதான் என்னது, கிளைமேட் ஃபேக்டர்ஸ் லைட்டு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது கிளைமேட்டிக் ஃபேக்டர் டெம்பரேச்சர். செகண்ட் ஒன் என்னதுன்னா டெம்பரேச்சர். The temperature is one of the important factors which affect almost the metabolic activities of the organisms. ஓகேவா, ஸோ அது வந்து physiological process, transpiration, respiration, seed germinations, flowering, அது எல்லாமே லைட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தான். இது என்னென்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் விச் அஃபெக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஒன் ஆர்கானிசம்ஸ். ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் உள்ள ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது எதை பேஸ் பண்ணினா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான். எவ்ரி physiological process an organism require an optimum temperature at which it shows maximum metabolic rate. ஸோ அது வந்து அதனுடைய மெட்டபாலிக் ரேட் இருந்தால் தான் ஸோ அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அதில் வந்து the 3 limits of temperature can be recognized for any organism. They are minimum temperature, optimum temperature, maximum temperature. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 3 டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் பேஸ் பண்ணியிருக்கு. அதில் மினிமம் டெம்பரேச்சர் ஒன்று, ஆப்டிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இப்போ மினிமம் டெம்பரேச்சர் ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லோயஸ்ட், ரொம்ப வந்து கம்மியாக நடக்கும். மினிமம் டெம்பரேச்சரில் அதனுடைய ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக நடக்குது. ஆப்டிமம் டெம்பரேச்சர்ஸ் ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மேக்ஸிமம். ஓகேவா, எவ்வளோ அளவுக்கு நடக்கணுமோ அந்த அளவுக்கு அது காமனாக நடக்குது ஆப்டிமம் டெம்பரேச்சரில். அது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஃபிசியோலஜிக்கல் ஆக்டிவிட்டி வில் ஸ்டாப். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஆகிடும், ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப லோவாக நடக்குது, ஆப்டிமமாக இருந்ததுன்னா கரெக்டாக நடக்குது, அதிகமாக இருந்ததுன்னா
ஸ்டாப் ஆகிடுது, ஃபிசியோலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதான் மினிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் ப்ரிவைலிங் இன் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு எந்த இடத்துல இருக்குது அதோடைய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத ராங்கியர். ஓகேவா? ஸோ ராங்கியர் கிளாசிஃபைட் த வேர்ல்ட் வெஜிடேஷன் இந்த ஃபாலோயிங் 4 டைப்ஸ். அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்டான 4 டைப்பாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அதை பேஸ் பண்ணி ராங்கியர் வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்காரு 4 டைப்பாக பிளான்ட்டை பேஸ் பண்ணி. 1 மெகாதெர்ம்ஸ், செகண்ட் ஒன் மிசோதெர்ம்ஸ், தேர்ட் ஒன் மைக்ரோதெர்ம்ஸ் அண்டு ஹீகெஸ்டோதெர்ம்ஸ். ஓகேவா? ஹீகெஸ்டோதெர்ம்ஸ் இந்த 4 டைப்பாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? 1 மெகா, செகண்ட் ஒன்று மிசோ, தேர்ட் ஒன் மைக்ரோ and the histotherms. Okay, histotherms. The thermal spring and the deep sea hydrothermal vents where average temperature exceed 100 degrees Celsius. ஓகேவா? அதில் என்னென்னா, அதாவது வந்து அந்த வெப்ப நீர் ஊற்று சொல்கிறோம்ல, அதான் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ். வெப்ப நீர் ஊற்று அப்படின்னா தெர்மல் ஸ்ப்ரிங்ஸு. அண்ட் டீப் சி, ஓகேவா, ஆழ்கடல், அதனுடைய நீரோட்டங்களில் ஆழ்கடல் நீரோட்டம், அதாவது அடியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக வந்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து அதனுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இந்த வெப்ப ஊற்று சொல்லும்போது அது வந்து ஸ்னோ, அந்த நீரோட்டம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே 100 டிகிரிஸில் பேஸ் பண்ணி தான். த பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ் ஆர்கானிசம் கேன் பி டிவைடட் 2 டைப்ஸ். தெர்மல் டாலரன்ஸ் எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்குது அதுக்கு பேஸ் பண்ணி 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா யூரி தெர்மல், செகண்ட் ஒன் ஸ்டெனோ தெர்மல். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது யூரி தெர்மல், செகண்ட் ஒன் ஸ்டெனோ தெர்மல். இப்போ யூரி தெர்மல் அப்படின்னா ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அதாவது வந்து அதிக வெப்பநிலை, அதனுடைய அதிக வெப்பநிலையாக இருக்கலாம், அது கொஞ்சம் குறைஞ்சே இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அந்த பிளான்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் அந்த யூரி தெர்மல். ஆர்கானிசம்ஸ் விச் கேன் டாலரேட் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அதாவது அதிக வெப்பநிலையை ஏற்ற இறக்கத்தை வந்து ஒரு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், அதை வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூரி தெர்மல் அப்படி சொல்லுவோம். அதான் இது எதை பேஸ் பண்ணினா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான், பேஸ்ட் ஆன் த தெர்மல் டாலரன்ஸ். அது வெப்பநிலையை பேஸ் பண்ணி 2 இப்போ பிரிச்சுக்காங்க. ஒன்று யூரி தெர்மல், செகண்ட் ஒன் ஸ்டெனோ தெர்மல். ஓகேவா? அதில் எக்ஸாம்பிள் சூஸ்டியா, எ மெரைன் ஆஞ்சியோஸ்பம் அண்டு ஆர்டிமிசியா டைடென்ட்ரேட்டா. ஓகேவா? ட்ரைடென்டேட்டா. ஸோ இப்போ வந்து யூரி தெர்மல்ஸ். ஓகேவா? அது வந்து அதிக வெப்பநிலையும் இல்லை கம்மியாக இருந்தாலும் அதை மாற்றி அதனுடைய அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது யூரி தெர்மல் சொல்கிறோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டெனோ தெர்மல். இந்த ஸ்டெனோ தெர்மல் வந்து ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். அதாவது கொஞ்சம் ஒரு குறைஞ்ச டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் அது வந்து அதனுடைய இது மாற்றிக்கும். ஓகேவா? அதாவது குறைஞ்ச வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டுமே பொறுத்து கொள்ளக்கூடியது தான் என்னது இந்த ஸ்டெனோ தெர்மல். இது அதிக வெப்பநிலையாக இருந்தாலும் கம்மியான வெப்பநிலையாக இருந்தால் பொறுத்து கொள்வது யூரியோ தெர்மல். இது வந்து ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலை மாறுபாடு பொறுத்துறது மட்டும்தான் ஸ்டெனோ தெர்மல். எக்ஸாம்பிள் மேங்கோ அண்டு பாம், டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்பம், அதாவது நிலத்தில் வாழக்கூடிய ஆஞ்சியோஸ்பம், மாம் அண்டு பனை. ஸோ அது என்னது மேங்கோ அண்ட் பாம்ஸ். ஏன் அது சொல்கிறாங்க அப்படின்னா மேங்கோ பிளான்ட் do not and cannot grow in temperature countries like Canada and Germany. ஸோ அதிகமாக வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஜெர்மனிலையும் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, ஸோ என்ன ஆகாது, இந்த மேங்கோ பிளான்ட் வந்து லீவ் பண்ணாது. ஏன் அப்படின்னா அங்கே அதிகமாக அதாவது வெப்பமண்டல நாடு அப்படி சொல்லுவோம், அது கனடா அண்டு ஜெர்மனி. ஸோ அங்கே வந்து இந்த பாம் இதெல்லாமே என்ன அது வளராது. ஏன் அப்படின்னா அதிகமாக வெப்பம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இது வந்து என்னது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஸ்டெனோ தெர்மல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். அதில் கம்மியாக இருக்கலாம் இல்லை அதிகம் இருக்கலாம். அதிகமாக வெப்பநிலை இருந்தால் அந்த பிளான்ட்டு கண்டிப்பாக லீவ் பண்ணாது. ஸோ இதுதான் ஸ்டெனோ தெர்மல். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், அதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது டெம்பரேச்சர், கிளைமேட் ஃபேக்டர்ஸில் லைட்டு, அதனுடைய என்ன லைட் எதை பேஸ் பண்ணியிருக்கு, அதுக்கடுத்து என்னது ஹீலியோஃபைட்ஸ், கியோஃபைட்ஸு, டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகேவா? அதுக்கடுத்தது யூரி தெர்மல், ஸ்டெனோ தெர்மல். ஸோ இப்போ இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்ட வேண்டியது இந்த ஸ்டெனோ தெர்மல், யூரி தெர்மல், மேக்ஸிமம் ஆப்டிமம் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் எழுதி காட்டுங்க. அது மாதிரி ஹீலியோஃபைட்ஸ், கியோஃபைட்ஸ் அந்த டாபிக் மட்டும் எழுதி காட்டுங்க. ஓகேவா?
ஸோ இப்போ இதில் வந்து விசிபிள் லைட், அதோடைய லைட் அப்படின்னா என்ன, அது வந்து ஃப்ளாரிங் லைட் இஸ் வெல் நோன் நீட், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து இது ஃபுல்லாகவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே லைட் பேராகிராஃப் ஃபுல்லாகவும் மீதி எல்லாமே இந்த டார்க் ஹெட்லைன் மட்டும் எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.